பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் பேட்டை ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் மாணவிகள் நடனமாடி உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் நேரடியாக தரும் தகவலை கேட்கலாம். செல்வராஜ், தற்போது அரசு மகளிர் கல்லூரியில் மாணவிகள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. என்னென்ன போட்டிகள், என்னென்ன விஷயங்கள் அங்கு நடைபெற்று வருகிறது, விரிவா சொல்லுங்க. நிச்சயமா பூர்ணிமா, தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் என்பது வருகின்ற 14ஆம் தேதி கொண்டாடப்படுவதை ஒட்டி தமிழகம் முழுவதுமே இந்த பொங்கல் விழாவை வரவேற்கும் விதமாக பல்வேறு கல்லூரிகள், பள்ளிகளில் கொண்டாட்டம் கொண்டு வருகிறார்கள். இதன்படி நெல்லை மாவட்டத்தில் உள்ள பேட்டை உள்ள ராணியனா அரசு மகளிர் கல்லூரியில் இன்று காலையிலிருந்து கிட்டத்தட்ட 14 துறைகளை சேர்ந்தவர்கள் 24 குடங்களை வைத்து, பானைகள் வைத்து தங்களுடைய அந்த பொங்கல் பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கலுக்கு தேவையான கரும்பு, மஞ்சக்குலை மற்றும் பனங்கிழங்கு உள்ளிட்டவைகளை வைத்து இறைவனுக்கு படைத்து தங்கள் பொங்கல் திருவிழா என்பது கொண்டாடப்பட்டு வருகின்றன. பாரம்பரியமிக்க பொங்கல் விழாவை தங்கள் நேரடியாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் மண்பானையில் நேரடியாக அந்த அழுப்பு கட்டிகள் வைத்து, கரும்புகள் அனைத்தும் வைத்து நேரடியாக பாரம்பரியமிக்க பொங்கல் பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மண்பானையில் பொங்கல் விடுவது பெரியவர்களுக்கே மிக சிரமமாக உள்ள சூழ்நிலையில் இங்கு உள்ள கல்லூரி மாணவிகள் நேரடியாக இந்த பொங்கல் பானையில் வைத்து தங்களுடைய பொங்கல் பண்டிகை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த கல்லூரியில் வந்து படித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த 4000க்கும் மேற்பட்ட மாணவிகளும் நேரடியாக இந்த பொங்கல் விழாவில் தற்போது பங்கேற்றுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இங்கு பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கலோ என்று தங்களுடைய கோஷங்களை எழுப்பிக் கொண்டும், குளவையிட்டும், ஆடிப்பாடி கொண்டாடி கொண்டும் தாங்கள் நேரடியாக வருகிறார்கள். நேரடியாக பாரம்பரியமிக்க ஆடைகள் அணிந்து, குறிப்பாக வந்து சேலைகள் அணிந்து தங்கள் பொங்கல் விழாவை வந்து மாணவிகள் மிக உற்சாகமாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் நேரடியாக பார்க்கிறோம். மாணவிகள் மட்டுமல்ல, பேராசிரியர்களும் நேரடியாக இந்த பகுதியில் அமர்ந்தது தங்களுடைய இந்த பொங்கல் பண்டிகை என்பது கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். நேரடியாக அவர்கிட்ட கேட்போம், அம்மா நீங்க பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு வரீங்க, என்ன மாதிரியான பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு வரீங்கம்மா? எப்படி கொண்டாடிட்டு வரீங்க? ரொம்ப நல்லா போகுது. இந்த தடவை எல்லாமே கிராண்டா பண்ணி இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி பொங்கல். வீட்டுல உங்களோட பொங்கல் பண்டிகை கொண்டாடினா கூட கல்லூரிகளை பொங்கல் கொண்டாடினா கல்லூரிகளை எந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்கீங்க? குறிப்பாக நேரடியாக சொல்லுங்கம்மா, எந்த மாதிரி பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு வரீங்க? நாங்க சமத்துவ பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து காலேஜ்ல பொங்கல் வச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நேரடியாக இப்ப வீடுகள்ல உங்களோட பெற்றோரோட அந்த பொங்கல் விழா கொண்டாடுவீங்க. இங்க மாணவிகள், உங்களோட சக மாணவிகள், தோழிகளோட கொண்டாடி எப்படி பாக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கு. அம்மா அப்பா வீட்டுல கொண்டாடும் போது பொங்கல் அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடும் போது ஜாலியா வைப் பண்ணிட்டே நல்லா. ஆமா, சொல்லுங்கம்மா, நீங்க எந்த மாதிரியான பொங்கல் விழா கொண்டாடிட்டு வரீங்க? நாங்க சமத்துவ பொங்கல் தான் கொண்டாடி இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடும் போது இன்னும் ஜாலியா இருக்கு. வீட்டுல அம்மா தான் ஃபுல்லா வைப்பாங்க. இந்த வாட்டி நாங்களே ஃப்ரெண்ட்ஸோட வைக்கும் போது நல்லா ஹாப்பியா இருக்கு. நேரடியாக நம்ம கேட்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கிறோம். பொங்கல் பண்டிகை என்றாலே தங்களோட பெற்றோர்கள் தான் தங்கள் வீடுகளில் பொங்கல் பானைகளை வைத்து பொங்கல் இடுவது வழக்கமாக உள்ளார்கள். ஆனால் தற்போது இது போன்ற ஒரு பொங்கல் திருவிழா என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. பேராசிரியரா எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு பொங்கல் இங்க வச்சிட்டு இருக்கீங்க? குறிப்பாக மாணவிகள் எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்காங்க? அனைவருக்கும் வணக்கம். ஏறக்குறைய இங்க வந்து ஒரு 50 பானைகள்ல வந்து பொங்கல் வந்து விட்டுட்டு இருக்காங்க. இது வந்து பெண்கள் கல்லூரியில எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறை 20 ஆண்டுகளுக்கு மேல நடைபெறக்கூடிய ஒரு விழா. இதன் மூலம் மாணவிகள் நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு அடுத்த தலைமுறைக்கு இவர்கள் எடுத்துக்காட்டாக இருப்பதை வந்து நாங்கள் வந்து உணர முடிகிறது. மிகவும் மகிழ்ச்சியான பொங்கல் பண்டிகை என்பது இன்று நேற்று கிடையாது. சங்க காலத்திலே இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழருடைய முக்கியமான ஒரு பழக்க வழக்கம் பண்டிகை என்று சொல்லக்கூடியது. அதை மாணவர்களோடு சேர்ந்து நாங்கள் மிகவும் பேராசிரியர்களும் இணைந்து மிகவும் சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். குறிப்பாமா வீடுகள்ல பாத்தீங்கன்னா இது போன்ற வந்து பொங்கப்பானை வைப்பது மண்பானைகள்ல பொங்கப்பானை வைக்க பெரிய சிரமம். ஆனா நீங்க தமிழ் டிபார்ட்மெண்ட் இந்த மண்பானையில பாரம்பரியமிக்க மண்பானை பண்ற எப்படிமா பாக்குறீங்க? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து நாங்க தேர்ட் இயர்ல கொண்டாடுறோம்.
எல்லாமே ஒத்துமையா தான் பண்றோம். இவங்க வந்து இந்த வேலை பண்ணணும், இவங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. மேமும் எங்க கூட வந்து சேர்ந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் சொல்லிட்டு 3 பேரும் சந்தோஷமா கொண்டாடுறோம். கண்டிப்பா எல்லாருக்குமே, எங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வந்து நல்ல பொங்கலா அமையும். இதே போல எல்லாருமே மண்பாண்டத்திலே வந்து பண்ணணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய பாரம்பரியம் வந்து மண்பாண்டம். அதனால நாங்க அதை வச்சு தமிழ் டிபார்ட்மெண்ட்னால நாங்க மண்பாண்டத்துல வச்சு பொங்கல் பண்றோம். எந்த ஒரு தமிழ் முறையும் மாறாம இருக்கிறதுக்காண்டி. நிச்சயமாக அவர்கள் தெரிவித்தது போலவே பல இடங்களில் பித்தளை பானைகள் மூலமாக நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு வீடுகளில் வந்து பொங்கல் வைத்து, பொங்கப்பானை வைத்து தங்கள் பொங்கல் விழாவை கொண்டாடப்படுவது வழக்கமாக இருந்த போதிலும் அவர்கள் தெரிவித்தது போலவே எங்கள் கல்லூரியில் அதிகமான மாணவிகள் வந்து மண்பாண்டைகள் மூலமாக நேரடியாக இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடி கொண்டு வருவதாக தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த பொங்கல் திருவிழா என்பது நேரடியாக இருந்தாலும் கூட நாங்கள் வீடுகளில் தங்களோட பெற்றோரோட கொண்டாடுவதை விட எங்களுடைய மாணவிகள் எங்களோட படிக்கின்ற மாணவிகளோடு தோழிகளோடு கொண்டாடுவது பெரும் எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். வீடுகளில் பெற்றோர் தான் தங்களுடைய இந்த நேரடியாக இந்த பொங்கலை வைப்பார்கள். ஆனால் இந்த கல்லூரியில் நாங்களே நேரடியாக வந்து இந்த பொங்கலை வைத்துக் கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்த போலும் இங்கு ஆடல் பாடல் கொண்டாட்டமும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதே போல பாரம்பரியமிக்க விளையாட்டுப் போட்டிகளும் இந்த கல்லூரியில் நடைபெறுகிறது. பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.